நீங்க இந்த தலித் மக்கள் மீதான தாக்குதல ரொம்ப ரொம்ப லாபகமாக முதலமைச்சர் தன்னுடைய கேள்வியிலிருந்தே குவிட் பண்ணிட்டு போயிருக்காங்களே. நீங்க எதிர்க்க ரொம்ப இல்ல ஒரு நிமிஷம் சார், நீங்க கொஞ்சம் யதார்த்தத்தையும் பேசணும். இது ரெக்கார்டிங் ப்ரோக்ராம் தான் பண்ணனது, சரியா? நீங்க கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை எவ்வாறு பார்க்கிறீர்கள் அப்படின்ட்டு பேசும்போது நீங்க ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இந்த அரசின் மீதான எவ்வளவு பெரிய விமர்சனம் வந்தாலும் அதுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனுடைய தலைவர் இந்த கேஸை நீங்க சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு, வேங்கை வயல் கேஸ, சரியா? நீங்க அதுக்கான பதிலாக முதலமைச்சர் கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாகத்தான் பார்க்கிறேன் அப்படி ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிறார். நீங்க உடனடியாக ரியாக்ட் பண்றாரு திரைப்பட இயக்குனர். நீங்க இப்படி இங்க தலித் மக்கள் மீதான தாக்குதல் இங்க அதிக நடக்குதுங்கிறதையாச்சும் நீங்க குறைந்தபட்சம் ஒத்துக்குவீங்களான்னு கேட்கிறாரு. அதுக்கான பதில் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், அந்த ஒரு கேள்வி கேட்கிறாங்க, தளபதி பதில் சொல்றாரு. நாங்க என்ன சொல்றோம்னா, கூட்டணி கட்சியோட ஆலோசனைன்னு சொல்றதுல எப்படி தவறான்னு தெரியுது? தவறு எல்லாம் கிடையாது சார். அப்புறம் தவறு கிடையாது. அப்புறம் அது ரொம்ப உங்களுடைய எப்படி சொல்றேன்னா, அது ரொம்ப புத்திசாலித்தனம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். அப்படி சொல்லிட்டு போறது அப்படி இல்ல. வேற அது ஒண்ணு தெரிஞ்சுங்க சார், ஒரு முதலமைச்சர், நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க குற்ற ரேஷியோ இருக்குல்ல, இந்த குற்ற ரேஷியோல 22வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. ஓவராலா என்சிஏபிஆர் டேட்டா உங்களுக்கு என்ன விட உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கும். 22வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. நாம ஒவ்வொரு பிரச்சனையும், நான் திரும்ப சொல்றேன், எந்த ஒரு பிரச்சனையும் தவிர்த்து போறதே கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த 4 வருஷம் ஆட்சியில எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடியா அணுகுறோம். அதுக்கு என்ன நடவடிக்கையோ, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி இல்ல சிபிசிஐடி இருந்தாலும் சரி, என்ன வேணுமோ அந்த நடவடிக்கையை நாங்க இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம். எதையும் நாங்க தவிர்த்து போல, திரும்ப சொல்றேன், நாங்க தவிர்த்து போல. நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த என்சிபிஆர் டேட்டா இருக்குல்ல, இது இந்த கடந்த சார் அது வெறும் 2022 வரை மட்டும்தான் சார் வந்திருக்குது. இன்னும் 23 ரிப்போர்ட் வரல, 24 ரிப்போர்ட் வரல, 25 வந்துருச்சு சார். இங்க வருஷம் வந்த உடனே அரவிந்த் சார், நான் திரும்ப சொல்றேன், வந்த உடனே நாம திரும்ப விவாதம் பண்ணுவோம். நான் தயாரா இருக்கிறேன். இப்போ சொல்றேன், பாதுகாப்பான மாநிலத்துல தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கிறதுனால தான் இங்க அந்நிய முதலீடு வருது அப்படின்ட்டு முதலமைச்சர் 10 லட்சம் கோடி நேரடி அந்நிய முதலீடு வருது. 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறோம். சரி, இது எல்லாம் நடக்குதுன்னா காரணம் மாநில அரசு சிறப்பாக செயல்படுறதுனால தான், சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கிறதுனால தான். இல்லைன்னா இந்த மாதிரி வராதுன்றத அவர் உணரணும். ஓகே ஓகே